Find the general term in the expansion of x plus 2 by x the whole power 12 அப்படின்ட்டு இருக்குது. நம்ம மஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார்முலா பார்த்துக்குங்க. ஃபார்முலா என்னன்றதை ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிடுங்க. இதெல்லாம் இந்த வேர்டிங்ஸ்லாம் தேவையில்லை. ஃபார்முலாவை ஃபஸ்ட் எழுதிடுங்க. அதே மாதிரி இதை எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் ஏ த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 2 by x the whole power 12 இதை வச்சுக்கோங்க. இப்படி எழுதி வச்சுங்க. எழுதிட்டு இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ், அதை தான் இந்த இடத்துல எழுதணும். ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்த டேர்ம் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 2 by x, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது எண்ணுக்கு பதிலாக என்ன டேர்ம் இருக்குது 12, அதை எழுதிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே கண்டுபிடிச்சது எல்லாமே என்ன பண்ணிங்க இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடுறீங்க. சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே 2 by x த ஹோல் பவர் ஆர்னு எழுதியிருக்கோமா. அப்போ அந்த ஆர் த ஹோல் பவர் ஆர் அப்படின்றது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே காமன் டேர்ம். அதனால் என்ன பண்ணுறோம் 2 பவர் ஆர் டிவைடட் பை எக்ஸ் பவர் ஆர் அப்படின்னு இங்கே எழுதிடுறோம். அதேமாதிரி கீழே இருக்க எக்ஸ் பவர் ஆர் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ பேஸ் இங்கேயும் எக்ஸ் தான் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ ரெண்டு பேஸும் ஈக்குவல் அப்படின்றதுனால இந்த டேர்மை இதோட சேர்த்து நம்ம எழுதிடுறோம். கீழே இருக்க பவர் ஆர், அதாவது ப்ளஸ் ஆர்னு இருக்குது, எக்ஸ் பவர் ஆர்னு இருக்குது, அதை மேலே கொண்டுட்டு போனோம் அப்படின்னா மைனஸ் ஆர்னு வந்துடும். அப்போ 12 மைனஸ் ஆர் மைனஸ் ஆர்னு இருக்கும். அந்த 2 பவர் ஆரை முன்னாடி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இந்த இடம் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 12 மைனஸ் 2r. அப்போ நம்மளுக்கு தேவையான ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படின்னா டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 12cr 2 பவர் ஆர் அண்டு எக்ஸ் பவர் 12 மைனஸ் ஆர்.